இங்க மழை வர மாதிரி இருக்க, நான் வரல. அக்கா, ஒரு துணி துவைக்கிற சோப்பு, ஒரு தலைக்கிற எண்ணெய், ஒரு விளக்கு குத்துற எண்ணெய், அப்புறம் ஒரு குளிக்கிற சோப்பு, அப்புறம் ஒரு ரஸ்க்கு. சரிப்பா கொடுத்தேன். அக்கா, அந்த ஜூஸ் ஒன்று தாங்க. என்ன ஜூஸ் வேணும்? ஆரஞ்சு தாங்க. நம்ம தேங்காய் கொடுங்கக்கா. கொடுக்குறேன்ப்பா கொடுக்குறேன். எல்லாம் சேர்த்து 80 ரூபாய் ஆச்சுப்பா. அக்கா காசு காணும்க்கா. என்னது காசு காணுமா? காசுல இருந்தா வந்தே கடைக்கு நீ முதல்ல காசு கொடு, அப்பதான் செலவு கொடுப்பேன். காசு காணுக்கா. ஜோபில் தான் வச்சேன், எங்கேயோ விழுந்துட்டு இருக்குக்கா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, காசு இல்லாமல நான் தரதில்ல. நீ போய் முதல்ல காசு எடுத்துனா போ. எங்க அம்மா பொருள் வாங்காம வீட்டுக்கு போனா அடிச்சிருவாங்கக்கா. ப்ளீஸ்க்கா கொடுங்கக்கா. ஏன்பா உங்க அம்மா அடிப்பாங்கன்னா அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? காசு கொடுத்தா கொடுக்க முடியும். அக்கா ப்ளீஸ்க்கா, அடுத்த டைம் வந்தா கொடுத்துட்றேன்க்கா. கொடுங்கக்கா. ஐயோ பாவம், இந்த பையன் எவ்வளோ கெஞ்சுறான். 80 ரூபா தானே, பேசாம நம்மளே கொடுத்துட்றான். மீதி 120 ரூபா நம்மளுக்கு லாபம். அக்கா என்னக்கா நீங்க பாவம், காசு எங்கேயோ தொலைச்சிட்டான் போல, அதனால தானே கேட்கறான். பொருளாம் கொடுங்கக்கா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா, நீ என்ன வக்காலத்தா அவனுக்கு? இப்ப என்ன உங்களுக்கு காசு தானே, காசு கூட நான் தரேன், நீ அவங்ககிட்ட செலவுல கொடுங்க. சரி இந்தடா பிடி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இருக்கட்டும்ப்பா, போயிட்டு வா. எவ்வளோ காச்சு? அவன் ஒரு 80, இந்த ஒரு 10, 90 ரூபா ஆச்சுமா. இந்தாங்கக்கா. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? டூப்ளிகேட் நோட் எடுத்து கொடுக்குறேன். டூப்ளிகேட் நோட்டா? இங்க பாரு.